வணக்கம். நான் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலிருந்து வரேன். எனக்கு கேப்டன் சின்ன வயசுல இருந்து எனக்கு பிடிக்கும். ஆனா எங்க வீட்டுக்காரருக்கு அதை விட ரொம்ப பிடிக்கும். எங்க வீட்டுக்காரங்களுக்கு அதை விட ரொம்ப பிடிக்கும். அவர் இந்த கட்சிக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு சொத்தெல்லாம் இழந்தாரு. அந்த ஊர்ல ஒரு பெரிய ஊர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் ஒன்றியம் புத்திராம்பட்டு கிராமத்துல தேவன். அவர் கேப்டன் மேல உள்ள பயங்கர விசுவாசம். அவருக்கு 4 வண்டி இருந்துச்சு. 4 வண்டி இழந்துச்சு, போயிடுச்சு. அப்படி இருந்தும் டிரைவரா போனாரு. டிரைவரா போய் புள்ள என்னால கேப்டனை விட முடியாது, நீ தான் கட்சிக்கு போகணும் அப்படின்னு என்ன அனுப்பி வச்சாரு. எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. சமையல் வேலை விட்டா எனக்கு வேற எதுவுமே தெரியாது. என்ன போய் அனுப்புறீங்களான்னு கேட்டேன். நீ ஒரு வாட்டி நீ போ, தேமுதிக தொண்டர்களை என்ன மரியாதை கொடுக்கறான்னு மட்டும் நீ பாரு அப்படின்னாரு. அதே மாதிரி ஒரு வாட்டி நான் போனேன், சங்கராபுரம் ஒன்றியத்துக்கு போனேன். ஒன்றிய செயலர் எல்லாம் வர வச்சு வணக்கம் வச்சு சுத்தி 10 பேர் உட்காந்து நடுவில் சேர் போட்டு எனக்கு அவ்வளவு மரியாதை கொடுத்தாங்க. மரியாதை கொடுத்து திரும்பி வீட்டுக்கு நான் வந்தேன். வீட்டுக்கு வந்தானே பரவாயில்லங்க, நீங்க சொன்ன மரியாதை செஞ்சாங்க அப்படின்னு. எனக்கு அரசியல் பத்தி எதுவும் தெரியாது, நீ போ, உன் பின்னாடி நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். என் கேப்டனை விட முடியாது, அந்நியார் அந்நியார் குடும்பத்தையும் விட முடியாதுன்னு. அதுதான் அந்நியாரை பார்த்த உடனே எங்க அண்ணன் பசங்க 2 பேரும் எங்க அண்ணியும் பார்த்து, நான் காசு பண்ண இல்லாத போது யார் என்னென்ன அவமானப்பட்டாங்களோ அசிங்கப்பட்டாங்களோ அதே வேதனை வழிதான் எங்க அண்ணியை அவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு அவதூறு பண்றாங்க, எவ்வளவு அசிங்கப்படுத்துறாங்க எங்க அண்ணிய. ஒரு குடும்பத்துல ஒரு லேடிஸ் அந்த பிள்ளைங்களும் காப்பாத்திட்டு தொண்டர்களையும் காப்பாத்திட்டு கட்சியும் காப்பாத்தி எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுங்களா? சாதாரணமா எல்லாம் ஒரு வார்த்தை சாதாரணமா விட்டுறீங்க எங்க அண்ணியை பத்தி. எங்க அண்ணி எப்படிலாம் கஷ்டப்படுறாங்க தெரியுமா? ஒரு குடும்பத்துல கேட்டு ஒரு குடும்ப பொம்பளைக்கு எவ்வளவு கஷ்டப்படுங்க, அதோட பேர் எங்க அண்ணி கஷ்டப்படுறாங்க. எங்க அண்ணியை பார்த்த உடனே, கேப்டனை பார்த்தோன்னே, எங்க அண்ணன் பசங்க பார்த்த உடனே எனக்கு அழுவ அதிகமா வந்துருச்சு. அதே போல எங்க வீட்டுக்காரரு கஷ்டப்பட்ட பிறகு எங்க அண்ணி கஷ்டம். அதே மாதிரி குடும்பத்தை காப்பாத்தினேன். முத நான் வந்தேன், ஒரு அண்ணன் கிட்ட கேட்டேன். முத வந்தேன், அண்ணா பையன் படிப்புக்காக கொடுனா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அந்த அண்ணன் தான் தஞ்சை செந்திகள், அந்த அண்ணன் தான் உதவி பண்ணாரு. என் பையனை டிசி வாங்கிட்டு போட்டு சொல்லிட்டாங்க, பெரிய பையனா. அந்த அண்ணன் தான் பணம் 50,000 கொடுத்து அந்நியாரி கோயில கொடுத்து செக்கு வாங்கிட்டு போய் அவனை பீஸ் கட்டி படிக்க வச்சு அவன் நல்ல நிலைமைக்கு இப்போ அவனை ஃபாரினுக்கு அனுப்பிட்டு 1 மாசம் சம்பளம் போட்டு விட்டாரு. அதை எடுத்துக்கிட்டு தான் எங்க கேட்டு நல்ல மனிதர் இருந்தோம். அவ்வளோ பேசுனீங்க, இல்லாதப்போ என்னென்ன பேசணுமா எல்லாம் பேசுறீங்க. உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா? சொல்லுங்க, அவர் எவ்வளவு நல்லது பண்ணிருக்காங்க. குடும்பத்தையே விட்டுட்டு போயிருக்காரு. தொண்டர்கள் நம்பி தொண்டர்களை பாத்துக்கணும். எங்க அண்ணி நினைச்சிருந்தா, நீ இது மாதிரி பண்ணிட்டியா, நான் யார் செய்யணும்னு சொல்லிட்டு அவங்க பாத்துட்டு போயிருந்தா